தேவன் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. யாக்கோபு 1 அதிகாரம் 13 சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லக்கூடாது. ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல என்று இந்த வசனம் சொல்லுகிறது. தேவன் நம்மை பொல்லாங்கினால் சோதிக்கிறவரும் அல்ல, சோதிக்கப்படுகிறவரும் அல்ல. தேவன் சோதிப்பதற்கும் பிசாசானவன் சோதிப்பதற்கும் பல வித்தியாசங்கள் உண்டு. பிசாசானவன் நம்மை ஆவிக்குரிய ஜீவியத்திலிருந்து விழ வைப்பதற்காக சோதிப்பான். ஆனால் தேவன் அப்படி சோதிப்பதில்லை. நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் பலப்படுவதற்காகவும் நாம் தேவனுடைய ஜீவ பாதையில் நாம் உறுதியாக நிற்கிறோம் என்பதை நிரூபிப்பதற்காகவும் தேவன் சோதிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 66:10 சொல்கிறது, தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல் எங்களை புடமிட்டீர். தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் 1 வாசிக்கிறோம். எதற்காக தேவன் ஆபிரகாமை சோதித்தார்? ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன் என்பது மட்டுமல்ல, ஆபிரகாம் தேவனை விசுவாசிக்கிறவன் என்பதும் மட்டுமல்ல, ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை உறுதிப்படுத்துகிறதற்காக தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் 12 மற்றும் 18 சொல்லுகின்றன. ஆகவேதான் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். எசேக்கியா ராஜாவின் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார் என்று 2 நாளாகமம் 32 அதிகாரம் 31 சொல்லுகிறது. மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று பிரசங்கி 3 அதிகாரம் 18 சொல்லுகிறது. தேவன் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு பக்தன் யோபு 23 அதிகாரம் 10 சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சோதனை வேளைகளில் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷமான கிருபைகளை கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 13 சொல்லுகிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று எபிரேயர் 2 அதிகாரம் 18 சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவரும் நமது பலவீனங்களில் உதவி செய்கிறார் என்று ரோமர் 8 அதிகாரம் 26 சொல்லுகிறது. நாம் சோதிக்கப்படும்படி அனுமதிக்கப்பட்ட பிறகு தேவன் இவ்வளவு காரியங்களை செய்து சோதனைகளில் நாம் ஜெயிக்கும்படியும் செய்து விடுகிறார். அப்படியானால் தேவன் நம்மை சோதிக்கிறாரா? இல்லை. நன்றாக வேத வசனங்களை கவனித்து பார்த்தால் அவரே சோதனைகளை அனுமதித்து விட்டு அவரே சோதனைகளிலும் நாம் ஜெயிக்கும்படியும் செய்து விடுகிறார். ஆதலால்தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிற வசனம் சொல்லுகிறது, தேவன் ஒருவனையும் சோதிக்கிறவரும் அல்ல என்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக.